அசுரகுரு சுக்கராச்சாரியார் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியவர் தான் நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான். அவருக்கு உகந்த சுக்கிர ஜெயந்தி நாளானது, சுக்கிர பகவான் அவதரித்த சுக்கிர ஜெயந்தி நாளானது நாளைய தினம் நமக்கு வருது. அதுவும் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படிங்கிறதே இன்னும் ஒரு தனித்துவமான சிறப்பு. இப்படி இந்த அதிர்ஷ்டம் பொருந்திய நாளனைக்கு நம்ம சுக்கிர பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை குறைந்தபட்சம் 108 முறை சொல்லி வழிபடுவது அப்படிங்கிறது நமக்கு பணவரவில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சிக்கல்களையும் தீக்கி பணவரவு பெருகுவதற்குண்டான அருளை பெற்றுத்தரும். பொதுவாகவே நவ கிரகங்கள்ல செல்வம், சுகபோகமான வாழ்க்கை இவை அனைத்துக்குமே அதிபதியாய் விளங்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தா சுக்கிர பகவான். அதிர்ஷ்டம், யோகம் இப்படி இந்த அமைப்புகள் உருவாவதற்கும் சுக்கிர பகவானுடைய அருளானது நமக்கு தேவை. அதனால அவருடைய அவதார திருநாளாம் நாளைய தினம் கண்டிப்பா வீடுகள்ல வெள்ளி சம்பந்தப்பட்ட விளக்குகள்ல நெய் விட்டு குங்குமப்பூ சேர்த்து தீபம் ஏற்றுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க. வெள்ளை மொச்சையை வாங்கி நீங்க வீடுகள்ல நைவேத்தியமாக தயாரித்து வழிபடுவது அப்படிங்கறத செய்துக்கலாம். தானங்களே சிறந்ததா சொல்லப்படக்கூடிய அன்னதானத்துல நீங்க வெள்ளை மொச்சையை சேர்த்து தானம் தந்தாலே கண்டிப்பா சுக்கிர பகவானுடைய அருட்பார்வையானது நம்ம மேலப்படும். ஓம் சுக்கிர பகவானை போற்றி.